ஓம் நம சிவாயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்கணும்னா ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே செடி வளர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுவும் மணி பிளான்ட் மேலே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். அதோட இலைகள் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, ரொம்ப எனக்கு ஒரு இனம் பிரியாத ஒரு சந்தோஷமே கிடைச்சிரும். எங்கே மணி பிளான்ட் செடி கிடைச்சாலும் கொஞ்சம் தருவீங்களா, கொஞ்சம் வருவீங்களான்னு வாங்கியாந்து வைப்பேன். உண்மையாகவே வரவே வராது. என் கல்யாணத்தில் அப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க மணி பிளான்ட் செடி. அவங்க எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சால் அந்த செடியை கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த செடி நல்லாவே வளர்ந்துச்சுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா செடி வந்து ஒழுங்காகவே பராமரிக்கிறனால அது சரியாக காஞ்சி போச்சுங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தப்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பெயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லா செடியும் எடுத்து வெளியில் வச்சுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆடு வந்து கடிச்சிட்டு சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எதுவுமே வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க. நல்லா அழகாக வளர்ந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி பிளான்ட்டையும் வாங்கி நானும் வைக்கிறேன். பட் நல்லாவே வரவே மாட்டுதுங்க. கஷ்டப்பட்டு நானும் டெய்லியுமே தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி மாற்றி வச்சு தான் பார்க்குறேன். ஆனால் வரவே இல்லை. இப்போயும் ரீசெண்டாக ஒரு பக்கத்தில் இருக்கவங்க அம்மாச்சிட்ட தான் வாங்கிட்டு வந்து செடி கொடுக்க வச்சு வளர்க்கணும் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா வேர் விட்டுருந்துச்சு. அது அப்படியே ஒரு பெரிய பேஸ்கெட்டில் மாற்றிடலான்னு பார்த்துட்டு நல்ல ஒரு புதுசாக இன்றைக்கி தான் பிளாஸ்டிக் தாத்தா வந்து விற்றுட்டு போனாங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு டஸ்ட்பின் மாதிரி இருக்கிறத வாங்கி வந்து வச்சுட்டேங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஊனி வச்சுட்டேன். பாப்பும் நல்லா வளரணும்.